இருக்கிற இந்த கலங்கத்தை துடைக்கணும்னா நீங்க காவியாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும். இத்தனை வருஷமா என்னால அவங்க எழுந்த சந்தோஷம் இப்பதான் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நானே அது கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காகவாவது நீங்க கண்டிப்பா காவியாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் சரிதான். அப்போ அந்த விக்ரம் யாரு? அவனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவன்தான் என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட். அண்ணா குடிங்கண்ணா, கத்தியா கேட்க விட்டுங்கண்ணா. வெளியில ஜீப் சத்தம் கேக்குது, என்னன்னு பாடுறா. ஓஹோ, எனக்கு பர்த்டேவா? வா வா, ஜெயிலுக்கு போய் எல்லாரும் முன்னாடியும் உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி ஸ்பெஷல் சாப்பாட்டே போட்டுடலாம். டேய், என்னடா பேசப்பட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அடிக்கடா அவளை. ஐயோ, எரியுது சிஸ்டர். டிஞ்சர் வச்சா எரியதான் செய்யும். சின்ன பசங்களே பொறுத்துக்கிறாங்க, உங்களால முடியாதா? வலிக்குது சிஸ்டர். ஏன் கத்துறாங்க? டிஞ்சர் வைக்கிறதுனால கத்துறாங்க டாக்டர். டிஞ்சருக்கு கத்துறாங்க? ஏங்க, காயம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் எரியதா செய்யும், பொறுத்துக்கோங்க. அப்பா, பட்ட இடத்துலயே பட்டா எப்படி வலி தாங்க முடியும் டாக்டர்? அதான் வலி தாங்க முடியாம கத்துறோம். என்னது இது, 4 பேருக்கும் ஒரே மாதிரி அடிபட்டு இருக்கு? என்ன ஒன்னா சேர்ந்து எங்கேயாவது விழுந்தீங்களா என்ன? இல்ல டாக்டர், ஐயோ நாங்க எங்கேயும் விழல டாக்டர், எங்க மேலதான் விழுந்துருச்சு. மேல விழுந்துச்சா? என்ன விழுந்துச்சு? அடி விழுந்துச்சு. குழந்தைங்க தப்பான ரூட்ல போக பார்த்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு பாடம் சொல்லி தர வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ, அப்போ வலி அதிகமா தான் இருக்கும். இங்க பாருங்க, காயெல்லாம் ஆறணும்னா இந்த வலியெல்லாம் தாங்கிதான் ஆகணும். மேடம், இருந்தாலும் பாருங்களேன், இவங்கள இந்த அளவுக்கு அடிச்சிருக்க வேணாம்னு தோணுது. எதா இருந்தாலும் பாவம், இவங்களுக்குன்னு குடும்பம் இருக்கும் இல்லையா? இவங்க இந்த முகத்தோட வீட்டுக்கு போனா இவங்க ஒய்ஃபோ குழந்தையோ இந்த காயத்தை பார்த்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க செஞ்ச தப்புக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஆனா நெக்ஸ்ட் டைம் அவங்களையும் மனசுல வச்சு இந்த பாடத்தை சொல்லி கொடுங்க ப்ளீஸ். இத ஒரு ரெக்வெஸ்டா தான் கேக்குறேன். கரெக்ட் தான். நீங்க சொன்ன மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குதான். இவங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் இவங்களெல்லாம் இப்படி பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க தான். ஆனா இவங்கள நான் இப்படி பண்ணலனா இவங்க குடும்பம் மாதிரி இன்னும் பல குடும்பம் ஃபீல் பண்ணுமே. அதெல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். எனிவே, நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு இனிமே நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன். ஓகே டாக்டர், நான் இவங்கள கூட்டிட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போலாம். I'll just do the formalities. டேய் பசங்களா, இதுக்கப்புறமாச்சும் மேடம் சொல்ற பேச்சை கேட்டு தயவு செஞ்சு கரெக்டா நடந்துக்கோங்க, சரியா? ஓகே, நான் வரேன் டாக்டர் விக்ரம். என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க உங்க நேம் சொல்லாம போறீங்க? ஓ, ருத்ரா.
என்னாச்சு? ருத்ரா நீங்களா? நீங்க இந்த சரி கார் என்னாச்சு? அது தெரியலங்க. மெக்கானிக் வந்து தான் பார்க்கணும். ஓ சரி, இப்போ வீட்டுக்கு எப்படி போவீங்க? பாத்தீங்களா கிண்டலா? அதுக்கு தானங்க லிஃப்ட் கேட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். எது நீங்க நிறுத்துறீங்களா? சரிங்க, நீங்க தான் நிறுத்துனீங்க. ம். இப்போ உங்க வண்டியில நான் வரலாமா? சரி அந்த வண்டியில இருங்க. தேங்க்யூங்க. என்ன என்னாச்சு? இல்ல இடம் இல்லையா? அவங்கெல்லாம் யாருங்க? ஆ, அவங்க போதை கேஸ்ல சந்தேகத்தின்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களும் நானும் ஒண்ணாங்க. என் வண்டி ரிப்பேர் ஆனதுனால நின்னேங்க. அவங்களோட போய் என்ன ஏத்துறீங்க? சரி ஓகே. கான்ஸ்டபிள் மேடம். நீங்க முன்னாடி வாங்க, ஓகே, அவங்களுக்கு மேடம். பின்னாடி அனுப்புங்க. ஏங்க அங்க ஒருத்தர் சைக்கிள்ல டீ வித்துட்டு இருக்காரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு டீ சாப்பிட்டு போலாமா? ஜஸ்ட் ஒரு கப் டீ. ம், சரி ஓகே. சார் அங்க சைக்கிள் ஒருத்தர் டீ வித்துட்டு இருக்காரு பாருங்க, அங்க நிறுத்துங்களேன். கான்ஸ்டபிள் நீங்க எல்லாருக்கும் டீ வாங்கி ஓகே, கொடுத்துருங்க. ம். சார் டீ வேணுமா சார்? தம்பி சார்? டீ கொடுப்பா. ஓகே சார். தம்பி சார் மொத்தம் 6 டீ. காசு அவர்கிட்ட வாங்காதீங்க, நான் தரேன். என்னங்க? இல்ல ஒருவேளை நாங்க வண்டி நிறுத்தாம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏன், என்ன பண்ணியிருப்பேன்னா, ஐயோ மறந்துட்டேன் பாத்தீங்களா? கேப் புக் பண்ணி போயிருக்கலாமே, அது எப்படி மறந்தேன்? இப்பவும் ஒண்ணும் இல்ல, நீங்க வேணா கேப் புக் பண்ணி போறதா இருந்தா போங்க. ஐயோ இல்லைங்க, இதுக்கப்புறம் சரி வராதுங்க. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். என்ன ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க? ஆ, அது அது கேப்ல போனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காதுல்ல. எது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா? ஐயோ நான் அதை சொல்லுங்க. பாருங்க, ரோட் சைடுல நல்லா பிளசண்டா ஒரு டீ, உங்களோட ஒரு கான்வர்சேஷன், இந்த பிளசண்டான ஒரு காத்து, பாருங்க ஒரு 4 பேருக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விக்ரம்! No! ஐயோ விக்ரம்! இல்ல இல்ல ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு எதுவும் ஆகலங்க. இல்ல இங்க பாருங்க, சின்ன காயம் தாங்க, பதட்டப்படாதீங்க. ஏங்க ரத்தம் வருது, சின்ன காயங்கிறீங்க. யாருங்க அது? சரி ஹாஸ்பிடலுக்கு போலாம் வாங்க. ஏங்க நானே ஒரு டாக்டர் தாங்க. நீங்க பதட்டப்படாதீங்க. இட்ஸ் a minor injury, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிங்க நீங்க முதல்ல வாங்க, நம்ம போலாம். நான் பாத்துக்கிறேங்க, ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க விக்ரம் வாங்க. ஏங்க, வாங்க வண்டியில இருங்க. என்ன விக்ரம் நீ சின்ன குழந்தை மாதிரி இப்படி கைய கிழிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்கியே? இத பாக்க எனக்கு வேதனையை விட உன் மேல கோவம் தான் ஜாஸ்தியா வருது. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதான் நான் ஹாஸ்பிடல் போய் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டேன்ல, எல்லாம் சரியாயிடும்மா. ஏன் விக்ரம், கார் ரிப்பேர் ஆனா மெக்கானிக்க கூப்பிட்டு காட்ட வேண்டியதானே? ஆ, எதுக்கு நீயா பாக்குறேன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிருக்க? பா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. சரின்னு மெக்கானிக்கு கால் பண்ணா 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டான். அதான் நானே பார்த்து அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. போடா. இட் ஹேப்பன்ஸ் பா, என்ன பண்ண முடியும்? விக்ரம் வாங்க உள்ள வாங்க.
என்ன திடீர் என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்க பையனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு போலாம்னா? அம்மா இவங்க என் ஃப்ரெண்டுமா. ஓ அப்படியா? இத நீயே பாருமா. ஏதோ கார் ரிப்பேர் ஆயிடுச்சான், அத இவனே சரி பண்றேன்னு சொல்லி கையை எப்படி கிழிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. சாரிங்க, உங்க பையன் கார் ரிப்பேர் பண்ணதுனால கையை கிழிச்சுக்கல. அப்படியா? வேற என்ன காரணம்? கார் ரிப்பேர் ஆனதுனால அந்த வழியா வந்துட்டு இருந்தேனா என்னோட ஜீப்ல இவருக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போனேன். அப்போ இடையில ஒரு இடத்துல ரவுடி ஒருத்தன் என்ன கத்தியால குத்த வந்தான். இவருதான் அவன் கிட்ட இருந்து என்ன தடுத்து காப்பாத்தினாரு. அதுக்காக இவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, கதை இதானா? சார் போய் ஹீரோயிசம் பண்ணிருக்காரு. ஏங்க, நேத்து ஒரு தேங்காய் உடைக்க சொன்னதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? தேங்காய் என் கையில பற்றும், கை வலிக்கும்னு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் உனக்கு வலியா தெரியலையோ? ஐயோ, அவரை திட்டாதீங்க. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். சாரி. இல்ல இல்லம்மா, நான் சும்மா அவன் கிட்ட விளையாட்டுக்கு சொன்னேன். கை இப்ப எப்படி இருக்கு? ஓகேவா? ஓகே தாங்க. இன்னும் ஒரு 2-3 நாள்ல சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. அப்படியா? சரி சரி, நாங்க வந்துடுறோம். சரி. வந்தனா, நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்டோட டீலர்ஸ இன்னைக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தோம்ல, ஆமா. அவங்க இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டாங்களாம். இல்லங்க, இவனை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? மா இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஷியோரா? வெரி ஷுவர், நீங்க போயிட்டு வாங்க. சரி வந்தனா, போலாமா? சரிங்க, ஆ. நீ இருந்து பேசிட்டு போமா. ஓகே. ம், சரி சரிங்க. சரி, சரிடா. வா போலாம். டேக் கேர் விக்ரம். போலாம். வரேம்மா. போயிட்டு வாங்க. மேடம் நிக்கிறீங்களே, உட்காருங்க ப்ளீஸ். ப்ளீஸ். விக்ரம், எதுக்கு நீங்க அவங்க கிட்ட போய் சொன்னீங்க? ஏங்க, பாத்தீங்கல்ல எங்க அம்மாவை, ஒரு பொண்ணுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். ஏன், ரொம்ப திட்டுவாங்களா? ஆட நீங்க வேறங்க, திட்டினா கூட பரவாயில்லைங்க, கலாய்னு கலாய்ச்சி தள்ளிடுவாங்க. ஆக்சுவலா உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்குங்க. அதுவும் இந்த யூனிஃபார்ம்ல சிரிக்கும் போது இன்னும் அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். எதுக்குங்க சிரிச்சு அழகா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கா? இல்ல, என்னோட உயிரை காப்பாத்துறதுக்கு. அட அதை விடுங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரா? ஆமா, டேப்லெட் எல்லாம் போட்டுட்டீங்களா? போடணும், இன்னும் இல்ல. முதல்ல அதுக்கு சாப்பிடணுங்க. என்னங்க, இன்னும் சாப்பிடலையா? அதோ டைனிங் டேபிள்ல வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இருங்க. ஏய். இந்தாங்க, பிடிங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிரமம்லாம்? சாப்பிடுங்க. ம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. இருங்க ஒரு நிமிஷம். அது கொடுங்க. பரவாயில்ல, நானே இல்லைங்க, ஊட்டுறேன். பரவாயில்லைங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் ஊட்டுறேன், சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. என்ன? ரொம்ப நாள் கழிச்சு எங்க அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டினது ஞாபகம் வந்துருச்சு. அம்மானா அவ்வளவு பிடிக்குமா? என்னங்க கேள்வி இது? அம்மானா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்க அம்மா இருந்திருந்தாலும் அவங்க தானே உங்களை கூட்டி விட்டுருப்பாங்க. ஊட்டி விட்டுருப்பாங்க தான். பட் அவங்க இடத்துல இப்போ நீங்க இருக்கீங்களே. இல்ல, ஐ மீன் அம்மா இப்போ வீட்ல இல்ல, அதனால நீங்க தானே சாப்பாடு ஊட்டி விட்டீங்க, அது சொன்னேன். ஆனா நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா கையால சாப்பிட்டதில்ல. அம்மா அப்பா 2 பேருமே
என்னோட சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னோட அப்பா அம்மா வந்து தத்தெடுத்து போகும்போது அவங்களும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா என் சித்தப்பா கணேசன் தான் என்னை வளர்த்தாரு. ருத்ரா, ஐ எம் வெரி சாரிங்க. இதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல. என்னமோ தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சரிங்க, நான் கிளம்புறேன். டேக் கேர். ருத்ரா, நீங்க யூனிஃபார்ம்ல சிரிச்சா அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க புடவை கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுது. இல்ல, தோணுச்சுன்னு கேஷுவலா சொன்னேன். எங்க அதுக்காக புடவை கட்டிட்ட ஸ்டேஷனுக்கு போக முடியும்? எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. சரி, நான் வரேன். ஓகேங்க. இந்த டீல் சரிப்பட்டு வராது. அவங்க சொல்றதுக்கும் நாம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? விட்டுருங்க, பாத்துக்கலாம். விக்ரம், என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறேன். பர்ஸ் எங்கேயே விட்டுட்டு போயிட்டேன். அதான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, புடவையில பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா? தேங்க்ஸ் ஆண்டி. சரி, நான் போய் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ். சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். ம். ம். போயிட்டு வரேன். என்ன மேடம், திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஏன், என்னாச்சு? இல்ல, திடீர்னு புடவையில வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஏன், நான் புடவை கட்டக்கூடாதா? ஐயோ, அப்படி சொல்லுவீங்க மேடம். இது வரைக்கும் நீங்க புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையா, அதான் சொன்னேன். சும்மா சொல்லக்கூடாது மேடம், புடவையில நீங்க அழகா இருக்கீங்க. யூனிஃபார்ம்ல நீங்க அப்படியே துர்கை அம்மன் மாதிரி இருப்பீங்க. ஆ, அப்போ இப்ப எப்படி இருக்க? மகாலட்சுமி மாதிரியே இருக்கீங்க. ஆனா மேடம், இவ்ளோ நாள் இல்லாம திடீர்னு எப்படி இந்த மாற்றம்? ஆ, சும்மா தோணுச்சு, அதான் புடவை கட்டினேன். மேடம், உங்க முகத்தை பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தோணலையே. உண்மையை சொல்லுங்க, யாரோ உங்களை புடவை கட்டினா அழகா இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. அதனாலதானே இன்னைக்கு புடவை கட்டியிருக்கீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க மேடம். அந்த யாரோ உங்களோட அவரா? அடடா, ருத்ரா மேடம்க்கு வெக்கம் எல்லாம் வருங்களா? சரி சரி, போதும் போதும், போய் வேலையை பாப்போமா? ஓகே மேடம். ம், போங்க. நீங்க யூனிஃபார்ம்ல சிரிச்சா அழகா இருக்கீங்க. ஆனா நீங்க புடவை கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு தோணுது. சார் சார், குழந்தைய காணோம் சார். நாங்க காமாட்சி நகர்ல இருந்து வரோம் சார். ஏங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? அந்த ஏரியா எங்க ஸ்டேஷன் லிமிட்ல வராது. சார், போய் ருத்ரா மடத்தை பார்க்க சொன்னாங்க சார். அதான் சார் இங்க வந்தோம். ப்ளீஸ் சார், எப்படியாவது எங்க குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார், ப்ளீஸ் சார், சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். என்ன பிரச்சனை? மேடம், எங்க குழந்தைய 2 நாளா காணோம் மேடம். அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா முடியாதுன்னு சொல்றாங்க மேடம். குழந்தைய 2 நாளா காணோமா? இவ்ளோ லேட்டா வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்க? சார், உங்களுக்கு என்னாச்சு?
எதுக்கு இவங்களோட கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? மேடம் இவங்க இருக்கிறது காமாட்சி நகர்ல மேடம். அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்ல வராது. அதனால தான் மேடம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல. ஏன் சார், நீங்க உங்க ஏரியால இருக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. எதுக்கு இங்க வந்தீங்க? குழந்தை காணாம போன அன்னைக்கு எங்க ஏரியா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா அவங்க இப்ப வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியல மேடம். யாருக்கிட்ட போய் கேட்டாலும் சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க மேடம். அதனாலதான் எங்களுக்கு வேற வழி தெரியாம இங்க வந்தோம் மேடம். என் குழந்தை எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல மேடம். நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும். சரி சரி, நீங்க அழாதீங்க. உங்க குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சார், இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அப்படியே குழந்தைய பத்தின டீட்டெயிலையும் வாங்கிக்கோங்க. மேடம் ஏற்கனவே அந்த ஸ்டேஷன்ல கொடுத்த கம்ப்ளைண்ட திரும்ப நாம எப்படி மேடம் வாங்குறது? என்ன சொல்றீங்க சங்கரபாண்டி சார்? குழந்தைய பெத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆச்சு, இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க மேல நம்பிக்கை இல்லாம போனதுனாலதான் நம்மள தேடி வந்திருக்காங்க. நீங்க கம்ப்ளைண்ட் எடுங்க, என்ன கேள்வி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.